சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டுக்கே சென்னை வந்து தலைநகரம்ன்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் கர்வம் பிடிச்சவங்க. நாங்கள் தான் டான், நீங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. ராதிகா அம்மாவுக்கு வந்து வந்தவங்க எல்லாரையுமே நல்லா உபசரிக்கணும், எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. வந்தவங்க எல்லாரையுமே நல்லாவும் பார்த்துக்கிட்டாங்க. அதில் அவங்க பண்ண ஒரு சின்ன தவறு என்னன்னா, சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டாங்க. சென்னை நாயக்குகளை வந்து கொங்கு தேசத்துல இருக்க நாயக்குகள் வந்து ரொம்ப இழிவா ஒரு சாதி ரீதியாக திட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் சொல்றப்பா. பர்டிகுலரா ஒரு 5 பேர் ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க சென்னையில. நான் நிறைய சேனல்ஸ்ல அவங்கள பத்திலாம் பேசியிருப்பேன். நான் பகிரங்கமா நிறைய விஷயங்கள்லாம் காட்ட வேண்டியது இருக்கு. இப்ப சில வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல நான் காட்டுறேன், சரிங்களா? மாட்டுப்பால் குடிக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு டைட் இருக்கும் போதே நாங்க மாட்டுக்கறி துண்டுறோம்டா, எங்களுக்கு எப்படி இருக்கண்டா. ஸோ அந்த சோனின்றவங்களும் உங்களை மாதிரி நாயக்கு மட்டும் கிடையாது, அவங்க மாலக்கே. அப்போ அவங்களுக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு 1000லேருந்து 2000 திருநங்கைகள் அவங்களுக்கு கீழே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்கும். பட் அவங்க நினைச்ச அந்த சத்திரத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டாதான் சத்திரமே 2 இருக்கும். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்டியா வந்து அவங்க நீங்களாம் இவங்கெல்லாம் மாட்டுக்கறி தின்றவங்க அசிங்கம் பண்ணாங்க, உன்னை கேவலமா பேசினாங்க. திருநங்கை உலகத்துல, எங்களுடைய உலகத்துல ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது. அப்போ உனக்கே கோபம் வரும். இப்ப நீ சென்னை நாயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசும்போது, இப்ப நான் தமிழ்நாடு சைட்ல இருக்கிற நியாயங்களையும் நான் பேச வேண்டியதா இருக்குல்ல. அதுக்காக நான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நான் வந்து இந்த 2 சைடுக்குமே உன்ன மாதிரி பேசாம பொதுவா நியூட்ரலா நான் பேசுறேன். எனக்கு வந்து 2 சைட்ல இருக்கிற தவறுகளையுமே நான் வெளியே கொண்டு வரணும், 2 சைட்ல இருக்கிற நியாயங்களையும் நான் வெளியே கொண்டு வரணும். பொதுமக்களும் சரி யாருமே இந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டுறதுனால யாரோ தவறா நினைக்க வேண்டாம். அம்மால போட்டுக்கணும் செக்கிலி பண்ணா உங்க அம்மா உங்களுக்கு எத்தினி ஆம்பியாங்கடா. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வெளிச்சம் அறக்கட்டளையோட நிறுவனர், சமூக போராளி திருநங்கை மந்த்ரா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நாய்க்குகளுக்கிடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். ஒருத்தங்க வந்து பதவியேற்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து எதிர்த்து நிறைய பேர் போராடுறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டோம். அதை தாண்டி சென்னை நாயக்குகளை வந்து பிற நாயக்குகள் வந்து ஒரு கொச்சை சொல்லாக சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தங்க இன்டர்வியூவும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் உண்மைதான். அதாவது சென்னை தமிழ்நாடுன்றது மாதிரி கிடையாது. சென்னையும் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு மாவட்டம் தான், சரிங்களா? ஆனால் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டுக்கே சென்னை வந்து தலைநகரம்ன்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் கர்வம் பிடிச்சவங்க. நாங்கள் தான் டான், நீங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா தலைநகரத்தில் வசிக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு ஆணவமும் இருக்குது, சரிங்களா? அதனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழா ஒன்று நடந்துச்சு. அது வந்து ஒரு மூத்த திருநங்கை, அவங்க வந்து மும்பை பூனாலெல்லாம் நல்ல ஃபேமஸானவங்க, நல்ல பெரியவங்களும் கூட. எனக்கு கூட அவங்க ஒரு அம்மா தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா, அதாவது இந்த சென்னையில் வந்து 21 நாயக்கங்கன்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, 21 பேருக்கு. அந்தமாரி ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த அம்மா ராதிகா அம்மாவுக்கு அந்த பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? நாயக்கா கொடுக்குறாங்க. பட்டு அவங்கள நாயக்கா இப்போ ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராதிகா அம்மாவோட அம்மா, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் அவங்க பெரியவங்கன்றதுக்காக பேர் சொல்ல விரும்பலை, அவங்க இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. வயசு முதுமை காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய பதவியை இந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ராதிகா அம்மாவுக்கு வந்து அந்த பதவியை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா, எல்லாருமே வேணும். அவங்க வந்து இந்துஸ்தானில் ஒரு பெரிய ஒரு இதுக்கே ஒரு பெரியவங்க அவங்க, இந்தியா லெவலில்.
அப்போ அவங்க வந்து இந்தியா லெவல்ல எல்லாம் யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க எல்லாருமே நம்மளோட விழாக்கு வரட்டும்னு சொல்லி எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தாங்க. ஸோ சென்னையில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, பூனே, பெங்களூர், மும்பை இந்த போல் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா மாநிலத்துக்குமே சேர்த்து அவங்க ஆவாஜ்னா அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ எல்லாருமே கூட அங்கே வந்திருந்தாங்க. இது ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. தமிழ்நாட்டுக்குள்ள ஈரோடு மாவட்டத்தில் இந்த விழா நடக்குது. இவங்க ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையை மட்டும் பிரிச்சுட்டு தமிழ்நாடு மீதி எல்லா மாவட்டமும் தமிழ்நாட்டில் சேர்ந்தது. இவங்க சென்னை மட்டும் அமெரிக்கா ஃபாரினில் சேர்ந்தது. சரிங்களா? அதனால இவங்க தனியாக ஒதுங்கினவங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த ஈகோ இருக்கும் இல்லையா? நம்ம மற்ற 41 மாவட்டமும் ஒன்றா இருக்குது. 42வது மாவட்டம் சென்னை மட்டும் தனியாக இருக்குது. அப்படின்னும்போது அந்த மாவட்டத்துக்குள்ள இந்த ஒரு விழா நடக்குது. அப்போ அந்த 41 மாவட்டத்தோட தலைவிகளும் பெரியவங்களும் வந்து அந்த விழாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்னையை சேர்ந்த இவங்கெல்லாம் போயிருக்காங்க 21 பேருமே. போன உடனே இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு. ராதிகா அம்மாவுக்கு வந்தவங்க எல்லாரையுமே நல்லா உபசரிக்கணும், எல்லாருமே நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. வந்தவங்க எல்லாரையுமே நல்லாவும் பார்த்துக்கிட்டாங்க. அதில் அவங்க பண்ண ஒரு சின்ன தவறு என்னன்னா, சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களில் நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை. கோயம்புத்தூரை சேர்ந்த சோனி நாயக்குன்றவங்களுக்கு ஒரு சின்ன மன கஷ்டம். சரிங்களா? இவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, நமக்கு அந்த அளவுக்கு அது கொடுக்கலையே எல்லாருக்குமே அப்படின்ற ஒரு இருக்கும் ஆதங்கம். இல்லையா? ஒரு ஈகோ. ஸோ இதுதான் ஈகோ தான் இவங்க 2 பேருக்குமே. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன மன கஷ்டங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னையை சேர்ந்த திருநங்கைகள் ரொம்ப வல்கராக எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோலாம் பேசி அவங்கள தாக்குறதுக்காக எகிரிக்கிட்டெல்லாம் போயிருக்காங்க. நிறைய அராஜகம்லாம் பண்ணியிருக்காங்க முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது சென்னை நாயக்குகள் தான். சென்னை கிட்டேருந்து. ம். இதில் என்னன்னா, சென்னை நாயக்குங்களை இந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் பெருமையாகவே சொல்வேன். எனக்கு பிடிக்காததான் அவங்கெல்லாம் யாருமே. பட் இருந்தாலும் ஒருத்தர் மேலே நம்ம பொய் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது சென்னை நாயக்குங்க போனவங்க மூத்தவங்க எல்லாருமே அவங்க சைலண்டாக தான் இருந்தாங்க. யாருமே வாய் திறக்கல, யாருமே ஃபைட் பண்ணல, யாருமே எந்த ஒரு இதுவுமே பண்ணல. 1, 2 பேர் ஏதோ போதையில் ஏதோ பேசியிருப்பாங்க. மீதி பேர் யாருமே டீசெண்ட்டை பராமரித்தாங்க. பட் அவங்களுக்கு கீழே இருக்காங்க பாருங்க கல்நாயக்க, அந்த கல்நாயக்கிலே ஒரு சிலர் நாகரிகமாக எப்படி நடந்துக்கணுமோ அந்தமாரி நடந்துக்கிட்டாங்க. பர்டிகுலராக ஒரு 5 பேர் ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க சென்னையில். நான் நிறைய சேனல்ஸில் அவங்கள பற்றிலாம் பேசியிருப்பேன். இப்போ இந்த சேனலில் நான் ஏன் பேரை மறைச்சி பேசுகிறேன்னா, அடுத்து எனக்கு ஒரு இன்டர்வியூவில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் பகிரங்கமாக நிறைய விஷயங்கள்லாம் காட்ட வேண்டியது இருக்குது. ஒருத்தரோட போஸ்டர் என்னென்ன விஷயங்கள் இது அனைத்துமே நான் காட்டணும், பேசினா அப்போ நேம் சொல்லிக்கலான்றதுனால இப்போ மறைச்சி சொல்கிறேன். இப்போ சில வாய்ஸ் ரெக்கார்ட்ஸில் நான் காட்டுறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கல்நாயக்குன்னு கூடியவங்க ஒரு 5 பேர் ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க. குடி போதையில் ரொம்ப இது பண்ணிட்டு அந்த தமிழ்நாட்டை கூட சேர்ந்தவங்கள போயிட்டு அடிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இதில் தவறு தானே? நம்ம யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு நாயக்குங்க அந்த சோனின்றவங்க மேலே தவறே கூட இருக்கட்டும், அவங்க தப்பாகவே உங்களை வழி நடத்திருந்தா கூட இருக்கட்டும். பட் நீங்களாம் நல்லவங்கல்ல, நீங்கள் எதுக்காக போனீங்க? உங்களை யார் அழைச்சாங்க? அவங்க மூஞ்ச பார்த்து நீங்கள் கம்முன்னு வரணும்ல. இப்போ யாரோட ஃபங்க்ஷனை நீங்கள் அசிங்கம் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு வான்னு அழிச்சு உங்களுக்கு மூஞ்சில இப்போ நீங்கள் கறியை பூசிக்கிறீங்க. எது நடந்தாலுமே நம்ம அவங்க அழைச்சிருக்காங்க, நீங்கள் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போயிருக்கீங்க. சரிங்களா? அப்போ அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் வரணும். இந்தமாரி சென்னையிலேருந்து இத்தனை பேர் வந்தாங்க, நல்லா கௌரவமாக ஆடினாங்க, பாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க, நல்லா டீசெண்டாக போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு வரணும். அங்கே போயிட்டு நான் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்போது அந்த சோனி நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தனியாக இருந்திருக்காங்க. அவங்களோட கூட்டமே இருக்குது, ரொம்ப அளவுக்கு பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அப்போ அவங்க ஒரு ஆள் எல்லாருக்கும் ஜாப் கொடுத்து பட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்களால முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஆவாஜினா ஏதோ ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது அவமதிப்பா இல்லையா? ஆனால் அதுக்குன்ட்டு அவங்கள இழிவான சொல்ல திட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரு? கடந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க.
யாரை திட்டியிருக்காங்க இழிவான சொல்ல? சென்னை நாயக்குகளை வந்து ஆமா கொங்கு திட்டியிருக்காங்க. தேசத்துல இருக்க நாயக்குகள் வந்து திட்டியிருக்காங்க. நான் அதோட ரொம்ப இழிவா விளக்கமும் சொல்றேன். ஒரு சாதி ரீதியாக திட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நான் உண்மைதான். சொல்றேன்ப்பா. இப்போ வந்து சோனி நாயக்கா அந்த சத்திரத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த இடத்துல நல்லா ஒண்ணு யோசிங்க. சென்னையிலேருந்து விருந்து தின்ன போன நீங்க அமர்க்களம் பண்ணிட்டீங்க. அந்த ஊர்லயே இருந்து வாழ்றவங்க, அந்த அம்மா ராதிகா அம்மா முகத்தை பார்த்து, இந்த ஃபங்ஷன் நல்லபடியா முடியட்டும். நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு அந்த சத்திரத்தை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் சொல்லுங்க. அவங்க ஊர்ல, அவங்க ஏரியால, அவங்க நடத்தக்கூடிய விழால, நீ எங்கேருந்தோ நீங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு போவீங்க. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்காங்க. ஸோ அந்த சோனின்றவங்களும் உங்கள மாரி நாயக்கு மட்டும் கிடையாது. அவங்க மாலக்கே சரிங்களா? இது அதாவது ஆரம்பத்துலேருந்தே நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாயக் சிஸ்டமும் முதல்ல ஒழிக்கணும். நாயக் சிஸ்டத்தையும் ஒழிக்கணும், இந்த மாலக் சிஸ்டத்தையும் ஒழிக்கணும். இதெல்லாம் இருக்கறத எல்லாருக்கும் தலக்கணம் ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா? அப்போ அவங்க மாலக்கே. அப்போ அவங்களுக்கு கீழ குறைஞ்சபட்சம் ஒரு 1000லேருந்து 2000 திருநங்கைகள் அவங்களுக்கு கீழ இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவுமே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்கும். பட் அவங்க நினைச்ச அந்த சத்திரத்துல ஒரு பிரச்சனைய கொண்டா தான் சத்திரமே 2ஆ இருக்கும். பண்ண முடியுமா? முடியாதா? ஒரு 2000 பேர் சேர்ந்தா அந்த சத்திரம் என்ன ஆகும்? அந்த விழா என்ன ஆகும்? ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. அப்ப யார் இதுல உயர்ந்தவங்க? உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு யாரும் கிடையாது. அந்த இடத்துல பொறுமையை கடைபிடிச்சிருக்காங்க இல்லையா? அதுல வச்சு சொல்றேன் நானு. அவங்களும் வந்து அராஜகம் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க சொன்னது தான் இப்போ. வித்தியாசம் இல்லாம தான் போயிடுச்சு. வித்தியாசம் இல்லாம போயிருக்கும். பட் அவங்க ஒரு பெரிய மனசோட கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதாவது நிறைய ஒரு பழமொழி கூட இருக்குது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. அவங்க பொறுத்தாங்க. பொறுத்தவங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நாடு செத்ததுக்கு அப்புறம் பூமி ஆண்டானா ஆளலன்னா என்ன? சரியா? அவங்க வந்து எதுக்கு நம்ம பொறுக்கணும்? பார்த்துக்கலான்ட்டு சத்திரத்தை விட்டு வெளியே வந்து நல்லா கவனிங்க. அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். கோவை நம்பிக்கை குரூப். பேரே பாருங்க. கோவை நம்பிக்கை குரூப். இது கோயம்புத்தூரோட குரூப். ஆனா இதுல வந்து எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமேலாம் இல்ல. அந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த 21 நாயக்கும் சேர்ந்து இருக்காங்க. இல்ல. ஏன்னா இவங்க தான் தனிச்சையாச்சே. இவங்களாம் சுயம்பு லிங்கங்கள். தானா உருவானவர்கள். அதெல்லாம் தேர்ந்து எடுக்கப்பட்டவர்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களோட குரூப்ல அவங்களோட இப்போ நான் எப்படி சொல்றது? இப்போ எங்க அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. அந்த அசிங்கத்தை வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க? புள்ளைங்க கிட்ட தானே சொல்லுவாங்க. அப்போ புள்ளைங்க என்ன பண்ணும்? அம்மாக்கு கோவப்பட, "ஏம்மா உன்னை இப்படிலாம் பேசிட்டானா, அவனை விடக்கூடாது, அவனை வச்சுக்கிறேன், அவனை பேசிக்கிறேன்னு" அம்மாவோட ஆறுதலுக்கு 1000 விஷயம் பேசுவோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 1000 பேசுவோம். அது போல் கோவை குரூப்பு அவங்களுடைய ஃபேமிலி குரூப். அதில் சென்னையில் இருக்கவங்களும் ஒரு கொஞ்சம் இளம் திருநங்கைகள் இருக்காங்க. அதை ஏற்கனவே நான் நிறைய நாயக்குகள் இல்ல. ஆனா சென்னையை சார்ந்த திருநங்கைகள் அங்க இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நிறைய சேனல்ஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சென்னையை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு ஒரு 300லேருந்து 400 தான். மிச்ச பேர் எல்லாமே மற்ற மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வந்தவங்க. புரியுதுங்களா? அப்போ சென்னை ரீத்துன்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு ரீத்துன்னு ஒன்று இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு வந்தவங்க அந்த குரூப்லேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்னையில் எங்கேயும் ஒரு சிலர் பேரில் பொண்ணு மடியெலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட குரூப்பில் அவங்க பிள்ளைங்க கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷன் போனேன், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் ரொம்ப மன உடைச்சலில் இருக்கிறேன், என் பிள்ளைங்கெல்லாம் பாருங்க இதெல்லாம் நல்லதான்னு அவங்க அந்த வாய்ஸ் நோட்டை போடுறாங்க. சரிங்களா? முதல் வாய்ஸ் நோட்டை அதுதான். அதை போட்டோன்னே அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்க பேத்திங்க எல்லாருமே, எப்படிம்மா இதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் எங்களெல்லாம் கூப்பிடல, எங்களுக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கலாமே, நான் எல்லாம் ஆபாசமான வார்த்தைகள் எல்லாமே பேசினாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. அவங்களும் நல்லா அசிங்கமெல்லாம் நல்லாவே பேசினாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற பட்சத்தில் கருப்பு ஆடுகள் சிலது இருந்துச்சு அந்த குரூப்பில். அந்த கருப்பு ஆடுகள் வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டை சென்னைக்கு அனுப்பும். அப்போ இதை பார்த்துட்டு சென்னையில் இருக்கிறவங்க சென்னையோட குரூப்பு முக்கிய குழு என்சா முகம் இது போல் நிறைய குழுக்கள் இருந்து. ஸோ என்னோட பிரச்சனை முக்கிய குழுவில் ஆரம்பிச்சுது போன வருஷம். இந்த வருஷம் அதே மாதிரி தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது இதுவாகும் பொழுது அந்த குரூப் ஒருத்தர் தாலியாக இருக்கும் பொழுது அந்த முக்கிய குழு. அப்போ அதில் வருதுங்க. வந்த உடனே அவங்க இல்லை சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் திடீர்னு 2 கொம்பு முளைச்சிச்சு. ஆகா நம்மளை இவ்வளோ கேட்குறாளே, நம்மளும் திருப்பி அந்த குரூப்லேயே போடுவோன்ட்டு சிலரெல்லாம் கருப்பாடுகள் மூலியமா எங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்க சொல்லி இவங்களே அந்த குரூப்பில் ஆட் ஆகி அவங்க பேசின வார்த்தைக்கு இவங்க பதில் கொடுக்க அவங்க பதில் கொடுக்க பெரிய பூதகணமாகவே வெடிச்சுது. சரிங்களா? வெடிச்சதுக்கு அப்புறம் இவங்க சென்னைக்காரங்க
தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிலருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அனுப்ப, அவங்க சென்னையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அனுப்ப, நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகள் போய்கிட்டே இருக்கு. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் உன்னை திட்டுறேன், நீங்கள் என்ன திட்டுறீங்க, மாறி மாறி திட்டிகிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு பாப்பா வந்து இதே சேனலில் வந்து ஒருத்தவங்க ஏதோ பத்திரிகையாளரா திருநங்கைகளுடைய செய்தியாளர்னு செய்தி தொடர்பாளர். சரியா? ஒரு திருநங்கைகளோட செய்தி தொடர்பாளர். அவங்க வந்து ஒரு ஒரு தகவலை வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு ஊடகங்கள் மூலியமா நம்ம கம்யூனிட்டிக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தகவலை கொடுக்குறோன்னா அது உண்மையான்றத அறிஞ்சு கொடுக்கணும். பட் அப்படி இல்லாமல் பொய்யான ஒரு தகவலை வந்து ஊடகங்கள் மூலயமா நீ ஒரு செய்தியாளராக இருந்து அதை கொடுக்கக்கூடாது. சரியா? அங்கே என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதில் எது உண்மை எது பொய்ன்னு பார்த்துல ஏன் நீ தகவல் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் போகும்போது சென்னைக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஒரு வார்த்தை விடுறாங்க. என்னன்னா, இது நல்லா கேளுங்க. மாட்டுப்பால் குடிக்கும் போது உனக்கு இவ்வளவு டைட் இருக்கும் போதே நாங்க மாட்டுக்கறி துண்டுருவோம்டா, எங்களுக்கு எப்படி இருக்கண்டா. புரியுதுங்களா? அப்ப எதிரணி என்ன சொல்லுவாங்க? மாட்டுப்பால், அதாவது அவங்க ஊர் நாட்டில் இருக்காங்களா, ஊர் நாட்டுப்பறன்னு சொல்றாங்க. நாட்டுப்பறத்தில் இருக்கிறவங்க இது முன்னாடி நிறைய அசிங்கமான வார்த்தைகள் வந்தது, அதனால தான் நான் அதெல்லாம் இது பண்ணல. மாட்டுப்பால் குடிக்கிற உனக்கே இவ்வளோ இருக்குன்னா நாங்கள் மாட்டு கறி துண்டுற எங்களுக்கு எவ்வளோ இருக்கோன்னு இவங்க பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? அது கூட இவங்க பேசின இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுக்கு அடுத்து ஒரு 10 ரெக்கார்டு தாண்டி தான் அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க. நீங்கள் மாட்டுக்கறி தின்னுட்டு கூவ மாற்று ஓரத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட பேச எங்களுக்கு தகாது. சரியா? நாங்கள் வந்து கொங்கு நாட்டு தண்ணி குடிச்சு நாகரிகமாக வாழ்கிறவங்க, இதில் என்னப்பா தப்பு? அந்த பாகுபாடாக பேசியிருக்க வேண்டாம்ன்றது தானே. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த கொம்பு நாட்டு தண்ணி குடிக்கிறோம் ஏதோ வந்து பதில் கொடுக்குறாங்க. ஸோ இது அனைத்துமே அவங்க பேசுந்து சரின்னு கேட்டாக்கா அது சரியில்லைன்னு நான் தப்புதான்றதை நான் சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த தவறை யார் செஞ்சுருக்காங்க? இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்ச புளியார் சொல்லி போட்ட பூஜை பண்ணுங்களே நீங்கள் தான். நீங்கள் பேசுனதுக்கு அந்த கோபத்தில் அந்த ஆவேசத்தில் அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க. ஆனாலும் அது தவறு தான், அது கரெக்டு கிடையாது. அதை நான் ஏற்றுக்கலை, தப்புன்றதை ஒத்துக்கிறேன். பட் அவங்களாவது வந்துட்டு மாட்டுக்கறி தின்றவங்கன்றதை தான் அவங்க சொன்னாங்க. சரிங்களா? எந்த ஒரு ஜாதி பேரையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லலை. நம்ம புரிஞ்சுக்கிறவங்க இதை தவறாக புரிஞ்சிங்கன்னா தப்பு தான். சரிங்களா? இது ஒரு அரசியல் சார்ந்து பார்த்தோம்னா தப்பு தான். இல்லை இது வந்து அவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேச நினச்சா ஒன்றுமே இல்லை தான். சரிங்களா? இது கோவத்தில் நீ என்ன அசிங்கமாக கேட்டால் நான் உன்னை அசிங்கமாக கேட்க போகிறேன். சண்டையில் நடக்கிற விஷயம், அதுக்கு உயிர் கொடுக்கணும் உருவம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆனால் இதே சென்னைக்காரங்க 2 ஜாதியை வலிச்சு அதில் பேரை சொல்லியே பேசியிருக்காங்க. அதையே இந்த பத்திரிகையாளர் பேசலை. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, இது வந்து நான் யாருமே மனசு கஷ்டப்படணும், பொதுமக்களும் சரி யாருமே இந்த ப்ரூஃபெல்லாம் காட்டுறதுனால யாரோ தவறாக நினைக்க வேண்டாம். அப்படி நான் தவறாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் இது காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் காட்டுறேன். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? இதை சொன்னது வந்து சென்னையை சார்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி நிறைய அசிங்கமா வரும். சரிங்களா? அதாவது ரீதியா ஒரு ஓரினை சேர்க்கை கூட வந்துட்டு 2 பேர் மனசும் ஒத்துழைச்சி அவங்களுக்குள்ள 4 செவத்துக்குள்ள எந்த நடந்தாலும் தவறு இல்லைன்றது தான் சொல்றாங்க. கரெக்டு தானே நான் பேசுறது? அப்படி இருக்கும்போது இவங்களோட ரீதியான இதெல்லாம் கூட வெளியெடுத்து வராங்க. நீ ஒரு ஓரினை செயற்கையாளர், நீ ஒரு திருநங்கை கூட இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்றதெல்லாம் வெளியே கொண்டு வர. அப்படி பேசணும் அப்படின்னா நான் சென்னையில் எவ்வளோ பேரை பேசலாம். சென்னையில் இருக்கிற 21 நாய்க்கில் ஒரு 2-3 நாய்க்கு இந்த வேலையிலலாம் நிறையவே இருக்கிறாங்க. நான் பேசலாம். பட் அதெல்லாம் தவறு அப்படின்றதுனால நான் அந்த விஷயங்களை நான் வெளியே கொண்டு வரல. பட் நீ ஒரு சண்டையில் ஒரு 1500 பேர் இருக்கக்கூடிய குரூப்பில் நீ இதெல்லாம் பேசுகிற. சரியா? இதெல்லாம் ஆரம்பிச்சவங்களும் நீங்கள் தான், பேசினவங்களும் நீங்கள் தான். அவங்க ஏதோ ஒரே ஒரு வார்த்தை விட்டாங்க, மாட்டுக்கறி தின்னு கூவத்தாண்ட இருக்கிறவங்க, அதை மட்டும் கண்டென்ட்டாக எடுத்துன்னு வந்து ஒரு செய்தியாளர் வந்து இதே சேனலில் உட்காந்து பேசியிருக்காங்களே. இப்போ நான் ஆதாரத்தோடு பேசியிருக்கிறேன், ப்ரூஃபையும் உங்களாண்ட காட்டியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், அது வந்து ஒரு லைன் தானே, சின்ன பிட்டு தானே, புள்ளி இது வரல, புள்ளி இதுவும் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, ஏஞ்சி வெளியே போயிட்டுருவீங்க. அவ்வளோ வல்கரானதற்கோ அவ்வளோ அசிங்கமானதற்கோ பொதுமக்களுக்கு நான் அந்த வார்த்தைகள்லாம் போட்டு காட்டணும்னு எனக்கு கிடையாது. அதனால் இந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வேணும்னா அதோட புல் ரெக்கார்ட் நான் தனியாக உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே உட்காந்து நேற்று பேசினவங்க செய்தி தொடர்பாளர் வந்துட்டு கடந்த ஆண்டு 1.5 வருஷமாக சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துருக்குது.
இதே கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல சென்னைக்காரங்க 2000 3000 பேரை இட்டுன்னு வந்து பெரட்டினாங்களா, அப்பெல்லாம் நீ எங்க போன? எதற்காக? இந்த மந்த்ராவை அழிக்கணுன்றதுக்காக, இந்த மந்த்ரா மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு எவ்வளோ வந்தது, பேப்பர்ல வந்துச்சு, டிவில வந்துச்சு, எவ்வளோ வந்தது, எத்தனை சேனல்கள்ல போச்சு. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க மேடம்? டீ சாப்பிட போனீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரோசம் வரல. எவ்வளோ கேட்டாங்க, எவ்வளோ லட்சம் கேட்டாங்க. நீ நியாய நீதி பார்க்குறவோ, ஜாதி இதுவெல்லாம் பார்க்குறவளா இருந்தா, அப்போ நீ வாய் திறக்க வேண்டியது தானே? பேசணும்னா கரெக்டாக பேசணும் இல்லைங்களா? நான் என்ன தப்பாக பேசுகிறேன்னா? ஸோ இதுதான். இப்போ கூட வந்து எனக்கு தமிழ்நாட்டு சைடில் இருந்தோ, சென்னை சைடில் இருந்தோ நிறைய பேர் இந்த 2-3 நாளாக எனக்கு ஃபோனு. இதை பற்றி நீங்கள் பேசுங்க, இது இவ்வளோ நடந்துன்னு இருக்குதுன்னு, சென்னைக்காரங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தமிழ்நாட்டு சைட்லேருந்து. சென்னை சைட்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையை விட்டுறாத, சென்னையை விட்டு கொடுங்க, நம்மளுக்குள்ள 1000 இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நீ விட்டு கொடுத்துறாத அப்படின்னு 2 தரப்புமே வந்தது. நான் வந்து இந்த விஷயம் தலையே இடக்கூடாது, நம்ம 2 தரப்புக்குமே நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்குள்ள முட்டி மோதி நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து சென்னை நாயக் சிஸ்டம் அகைன்ஸ்ட். ஆனா நீங்க ஓவரால் நாயக் சிஸ்டமே அகைன்ஸ்ட் தானே? ஓவரால் நாயக் சிஸ்டம்க்கே நான் அகைன்ஸ்ட் கிடையாது. சென்னைக்கு சென்னைக்கு அந்த 21 பேருக்கு மட்டும். 21 பேருக்கு மட்டும். ஏன்னா மற்ற இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு தலைவி தான். ஒரு மாவட்டத்துக்கே ஒரு பெரிய வீடு, ஒரு சின்ன வீடு. அதாவது இவங்களுக்கு எதிர்ப்பு இவங்க, இவங்களுக்கு எதிர்ப்பு இவங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் ஒரு மாவட்டத்துக்கு. ஆனா சென்னைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன மாவட்டத்துல 21 பேர். அங்க மாவட்டத்துக்கு தலைவினா இங்க சந்துக்கு தலைவி, பொந்துக்கு தலைவி, ஒரு கரண்ட் பாக்ஸுக்கு தலைவி. சரிங்களா? அப்படிதான் நான் சொல்லணும் இதெல்லாம். சரியா? 21 தலைவி. 21 தலைவி இருந்து சென்னையில நடக்கக்கூடிய அநியாய அக்குறும்புகளை என்ன மாத்திட்டீங்க? என்ன கரெக்டான முறையில நீங்க 21 பேருமே குரூப் மீட்டிங் போட்டு ஒரு நல்ல ஒரு செயலை கொண்டு வந்துட்டீங்க? இதேதான் அவங்களும் கேட்டிருந்தாங்க. யாரு? செய்தி தொடர்பாளர் என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, கேட்டிருந்தாங்க, நாயக்கு சிஸ்டம் வேணுமா? எதற்கு வேணும் அப்படின்னு கேட்டா, கைடன்ஸ்க்காகவும் அந்த வாழ்வியலுக்காண்டி அவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சிரிப்பு வருது. ஆனா ஏன் அவங்கள எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, எந்த ஒரு போராட்டத்துக்குமோ ஒரு வேலைவாய்ப்புக்கோ எதுக்குமே வந்து இவங்க முன்னிலையில வந்து எந்த நாயக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? கைடன்ஸ்க்காக நாயக்குகள் வேணும். ஏன் நாயக்கு தான் வேணுமா கைடன்ஸ்க்கு? ஏன் உனக்கு குரு இல்லை, மூத்த திருநங்கை இல்லை, உனக்கு ஆயா அம்மான்னு இல்லை? ஒருத்தவங்க சர்ஜரி பண்ணின்னு வராங்கன்னாக்கா நீ எந்த காலத்தில் இருக்கிற? முதலாவது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சுப்பா. சரியா? என்ன ஒரு சர்ஜரி பண்ணினாக்கா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் தனக்குத்தானே சர்ஜரி பண்ணிப்பாங்க. அந்த ஆண் உறுப்பு பிடிக்காம தனக்கு தானே சர்ஜரி பண்ணுவாங்க. இல்லை தாயமான்னு சொல்லுவாங்க, பின் தாயமான்னு ஒரு ஆனா பெரியவங்க. இப்போ உள்ளவங்க வந்து அந்த மாதிரி பண்ணி நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் பின் எனக்கு கைடன்ஸ் தாயமான்னு வந்து வேணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. தாயமான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த தாயமா மூலியமா இந்த சர்ஜரி நடக்கும். அப்போ அந்த காலத்துல ஒரு துணை இருந்து தான் ஆகணும், ஒருத்தவங்க கைட் பண்ணி தான் ஆகணும். அதோட டீட்டெயில்ஸும் ஒரு மூத்த திருநங்கைகளுக்கு தெரியும், அவங்க தான் அதெல்லாம் பண்ணணும். இப்போ அப்படியா? நம்ம சென்ட்ரல் ஜிஹெச், சேட்பட் கேஎம்சி எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. சரிங்களா? ஆனா சிலது ஃபெயிலியர் ஆகுது. எல்லாமே ஃபெயிலியர் தான், எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏதோ ஒன்று அங்கே குட்டு கிடையாது, எல்லாமே ஃபெயிலியர் தான். சரியா? ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறாங்க, டாக்டர் போட போகிறாரு ஊசி, நர்ஸு கொடுக்க போகிறாங்க மாத்திரை. உனக்கு என்ன ஒருத்தர் கைடு? கைடன்ஸ்னு சொன்னது ஒரு பெற்றோரை விட்டு எல்லாரையும் விட்டு சமுதாயத்தில் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டு வெளியே வராங்க. அவங்க வந்து அவங்க பெண்மையை ஃபுல்லாக உணர்றதுக்காக அந்த பெண்மையை உணர்ந்த ஒருத்தங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் குரு இருக்காங்களே, மூத்த திருநங்கை இருக்காங்களே. நாய்க்கு இருந்தால் தான் உன் பெண்மையை முழுசாக உணர்வியோ? உனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இப்போ பேரண்ட்ஸை விட்டு நீ வெளியே வந்துட்ட. பேரண்ட்ஸ் வந்து உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் ஏற்றுக்கலை. நம்ம பையன் வந்து ஒரு மாற்றமாக இருக்கான், இவன் ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க உன்னை பையனாக பார்த்துட்டாங்க, பொண்ணாக பார்க்க அவங்களுக்கு மனசு இல்லை, ஏற்றுக்கலை. நீ வெளியே வந்துடுற. வரும்போது தானாக ஓடி வந்து எங்கேயோ இடம் தெரியாமல் வந்துடலாம். நீ வந்து இப்போல்லாம் உட்காந்துட்டு இல்லை, அதெல்லாம் அப்போ இருந்தது, இப்போ கிடையாது. இப்போ மொபைல் இல்லாமல் எந்த திருநங்கையும் கிடையாது, யாருமே முதல் கிடையாது. உண்மைதானே? அது
மொபைலை திறந்தா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுலயே எல்லாரும் லிங்க்லயும் வந்துடுறாங்க. கரெக்ட்டா? வந்ததுக்கு அப்புறம் நீ வரனாக்கா, நீ எந்த ஊர்ல இருக்கியோ, அங்கேருந்து சென்னையில ஒருத்தர்கிட்ட லிங்க் புடிச்சு அந்த லிங்க்ல தான் வர. அப்போ உனக்கு லிங்க் பிடிக்கிறவங்க நாயக்கா இருக்க மாட்டாங்க. உனக்கு குருவாவோ, அக்காவாவோ, தங்கச்சியாவோ, ஏதோ ஒரு ஃப்ரெண்டாவோ ஏதோ ஒரு லிங்க்ல தான் வர. அவங்க கிடையாது. நாயக்கன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த யூனியன சொல்றாங்க ஓவராலா. ம். யூனியன்றது இதுக்காண்டி வேணும் அப்படின்ற அதுதான்ப்பா மாரி நான் என்ன சொல்றாங்க. சொல்றேன், ம். அந்த யூனியனு இதுக்காண்டி வேணுன்றாங்கல்ல, ம். எப்பத்துல இருந்து அந்த யூனியன் உருவாச்சு? எப்பப்பா உருவாச்சு? மன்னர்கள் காலத்துல இருந்தே யூனியன் இருக்குன்ற மாரி அது தானே சொல்றாங்க. ஜமாத்து. ஜமாத் வந்து மன்னர்கள் காலத்துல இருந்தே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இல்ல இந்த கலியுகம் உருவான காலத்துல இருந்தே இருந்துச்சுன்னும் சொல்லலாம். அத நாங்க எதிர்க்கல. ஜமாத் எல்லா திருநங்கைகளுக்குமே வேணும். இந்த மந்த்ராக்கும் வேணும். சரியா? இந்த ஜமாத்ல இருந்து உருவாச்சு பாருங்க. நாயக்கு சிஸ்டம். அந்த நாயக்கு சிஸ்டம் தான் வேணாம். அதாவது புரியுதுங்களா? தலைவிகள் தான் வேண்டாம். தலைவிகள் யாருக்கு யாரு தலைவி? எல்லாரும் சமமா இருக்கணும்ன்றீங்க. அப்படி இல்லப்பா. அப்படி வேணாமா? சரி நீங்க அப்படி கூட எடுத்துக்கோங்க. எல்லாரும் சமமா இருக்கணும். ம். ஓகே. சரி தலைவியா ஒருத்தர் இருக்கிறீங்கல்ல, எங்கள நல்ல வழியில கைட் பண்ணுங்க. நல்ல ரூட்டுக்கு கொண்டு போங்க. இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு படிச்ச திருநங்கையுமே அவங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, இல்ல அட்லீஸ்ட் கூட பொறந்தவங்க சப்போர்ட்டு, இல்ல அவங்கள மாரி படிச்ச இன்னொரு திருநங்கைகளோட சப்போர்ட்ல தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பதவி அடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் விஷயத்துலயும் சரி, ஒரு டாக்டராவோ, நர்ஸாவோ, ஒரு வக்கீலாவோ ஒண்ணுலயுமே வந்துட்டு அவங்க கால்கள் பதிஞ்சிருக்குன்னா, அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்ல தான் எல்லாமே. ஆனா இந்த திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க, நான் தான் இவள படிக்க வச்சேன். நான் தான் இவள டாக்டர் ஆக்குனேன். நான் தான் இவள கலெக்டர் ஆக்குனேன்னுவாங்க. இல்ல அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஆ. எந்த ஒரு தலைவியும் வந்து சப்போர்ட் பண்ணி யாரும் வேலைக்கு இதுவரைக்கும் போனதே இல்ல. அப்படி இருந்தா காமிங்கன்னு தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஆமா. கிடையாது. ம். அப்ப எதுக்கு? இப்போ இந்த நாயக்கி சிஸ்டம் உருவாகி 4லேருந்து 5 வருஷம் தான் ஆகுது. நான் அப்போ பேசும்போது 4 வருஷம். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. 5 வருஷம் தான் ஆகுது. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்கள யாரு கைட் பண்ணுது? அப்பலாம் என்ன மூத்த திருநங்கை தான். மூத்த திருநங்கைய பார்த்து தான் ஒருத்தருமே உருவானாங்க. அப்பலாம் வந்து இந்த செஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கூட இன்ஜெக்ஷனு, டேப்லெட் அப்படிதான். இப்போ உடனே இப்படி போன 2 ஹவர்ஸ்ல சிலிக்கான் வச்சுட்டு வந்துடலாம். டெக்னாலஜி நல்லாவே வளர்ந்து போயிருக்கு. சரியா? அப்போ வந்து மூத்த திருநங்கைகள் கஷ்டப்பட்டு அவங்களோட பெண்மை அப்பலாம் பாருங்க, இங்கெல்லாம் முடி வளருது இல்லைங்களா? மீசை, தாடிலாம். அதெல்லாம் கூட இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு வந்துடுச்சு. அந்த நெருப்புல சுடுறது. அப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. ஒரு சிம்டா அந்த பிளக்கர் ஏதோ சொல்லுவாங்க. அத வச்சு ஒரு முடிய இழுக்கணும். அப்படியே வேரோட வரும். உயிரே போகும். அந்த மாரியான வலி இருக்கும். பட் அந்த வலியிலயும் ஒரு சுகம் இருக்கும்ன்றத சொல்வாங்க. மெனக்கட்டு மூத்த திருநங்கைகள் பண்ணாத கைடியா இப்ப இந்த நாய்க்கு பண்றாங்க சென்னையில. சொல்லுங்க. இப்படிலாம் இருக்கு. அதாவது அந்த செய்தியாளர் பேசுனத வந்து நான் தவறு சொல்லல. நீ வந்து உண்மைய, நியாயத்த வந்து கரெக்ட்டா பேசியிருக்கணும். இப்ப என்னோட கோவமே அதுதான். நான் வந்து இந்த விஷயத்த தலையிடக்கூடாது. நமக்கு வேண்டாம் இந்த ஸ்டோரின்னு நான் நெனச்சேன். பட் இவங்க பேசுனது அத்தனையுமே தவறு. சரி இத வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் மக்களுக்குன்றதுக்கோசம் தான் நான் வெளிச்சம் அறக்கட்டளை சார்பா வந்து இப்போ பேசுறேன். பொதுமக்கள் மத்தியில நம்ம திருநங்கைகள் வந்து எவ்வளோ கஷ்ட நஷ்டம்லாம் பட்டு இன்னைக்கு ஒருத்தர் முன்னேறி வந்திருக்கிறோம். இவங்க பேசின விதம் வந்து திருப்பி அவங்கள பின்னாடி இழுக்கிற மாரி இருக்கு. புரியுதுங்களா? சாதியை சார்ந்து பேசுனாங்க. என்ன சாதியை பார்த்து பேசுனாங்க? பொதுமக்கள் கிட்டயா பேசுனாங்க? ஒரு ஆம்பள பொம்பள கிட்டயா வந்து அவங்க நீங்கலாம் இவங்கலாம் மாட்டுக்கறி தின்றவங்கன்னு அசிங்கம் பண்ணாங்க? உன்னை கேவலமா பேசுனாங்க? திருநங்கை உலகத்துல, எங்களுடைய உலகத்துல ஜாதி, மதம், வேதம் எதுவுமே கிடையாது. அப்போ உனக்கு ஏன் கோவம் வரும்? சாதாரணமா நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தைய சொன்னா நீ கோவப்படலாம். ஒரு ஃபைட் நடந்துன்னுக்குது. ஒரு யுத்தம் போயின்னுக்குது. அந்த கோவத்துல இந்த சைடும் ஒரு வார்த்தை பேசுனாங்க தான். அந்த சைடும் ஒரு வார்த்தை பேசுனாங்க தான். இது ஒரு சண்டையில பேசுறது. சரிங்களா? அத வந்து நம்ம பெருசாக்கி அத வெளிய கொண்டு வரக்கூடாது. அதுக்குள்ளவே முடிச்சு அவங்களே முடிச்சுக்கினாங்க. சண்டை போட்டவங்க, பெரியவங்கலாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்து, நீங்க என்னென்ன போஸ்டர் போட்டு இதெல்லாம் எடுங்க. அவங்க என்னென்ன பேசினா அதெல்லாம் எடுங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. எல்லாமே முடிஞ்சு சுமூகமா போற நேரத்துல நீ இப்படி ஒரு கதைய வலிச்சுட்டு வர. அப்ப இது எதற்காக நீ பேசின? உன்னை யாரு தூண்டி விட்டது? அடுத்த கேள்விகள்லாம் வரும் இல்லையா? அதாவது ஒரு நாய்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயி, இப்ப ஜாதி கலவரம். அதுலேருந்து ரிலீஃப் ஆயி ஜாதி கலவரம். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு, அதுல சென்னையில இருக்கிறவங்க பேசுறாங்க. அவ இப்படி பேசினால்ல, ஆமா.
அதில் இப்போ தான் வருது. ஆமாம் இப்படி பேசினால ஆமாம் இவ கரெக்டாக பேசிக்கிறாமா, பாயிண்ட் பிடிச்சி பேசிக்கிறாமா அப்படின்ட்டு பாயிண்ட் பிடிச்சி நீ பேசல. பகைவர்களை இன்னும் வெட்டுக்குத்துக்கு தள்ளின்னு போற. சரிங்களா? இது எங்கே போய் முடியும்? இப்போ 2 டீமுமே மோதுறாங்க. இதோட முடிவு என்னவா இருக்கும்? கொலையா கொற்றும் அந்த மாதிரி தான் போகும். லாஸ்ட் முடிவு அப்படிதான். இதை கவர்மெண்ட் அரசாங்கம் தலையிட்டு, தமிழ்நாடு காவல்துறை தலையிட்டு 2 டீமே கூப்பிட்டு இதுக்கு என்ன முடிவுன்னு எடுக்கலைன்னா லாஸ்ட்டில் இது வேற மாதிரி தான் போகும். சரிங்களா? அப்போ இவங்க இதை பேசும்போது நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம மக்கள் மத்தியில் நம்ம மக்களுக்குள்ள எவ்வளவோ பேசுகிறோம். அதெல்லாம் தொச்சு போட்டு போகிறவங்க இந்த மாட்டுக்கறி விஷயத்தை மட்டும் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து ஒரு கண்டென்ட்டாக பேசணும்னு வந்திருக்கிறனாக்கா, இப்போ உன்னோட உள்நோக்கம் என்ன? நீ எதை நினச்சி வந்திருக்கிற? சரி, நீ வந்தவங்க வந்து 2 தரப்போட ரெக்கார்டையுமே கொண்டு வந்து 2 தரப்பையுமே கரெக்டாக 2 ரெக்கார்டையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணி 2த்தையுமே காட்டி பேசியிருந்தா ஓகே, நீ நியாயத்துக்காக பேசியிருக்கேன்னு சொல்லலாம். அதே என்ன சென்னையில் இருக்கிறவங்க வந்து உயர்ந்தவர்களாகவும் தமிழ்நாட்டு நாயக்கங்க வந்து தாழ்ந்தவர்களாகவும் பேச, அப்ப நீ அதிலே ஜாதி அந்த அவங்க இதுல உயர்ந்தவள் தாழ்ந்தவள் அதோட பேசவே இல்லையே. அர்த்தம் அதுதான் வந்துச்சு. அதான் நீங்க ஒன்று கவனிங்க. சண்டை போட்டாங்க. ஆனா ம். சண்டையில வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஆபாசமா திட்டிக்கிட்டாங்க, இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டேட்டஸ் ரீதியா பேசியிருக்காங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ கடலூர்ல ஒருத்தவங்கள வந்து வெட்டிட்டாங்க. கடலூர் தலைவி வந்து சாத்து கொடுக்கல. அவங்க எந்த மாவட்டம்? தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதுபோல் சென்னையை நீ யாரை சொன்ன? சென்னையை நீ எதை சொன்ன? சென்னையில் சென்னை வந்து இப்போ திருந்தி இருக்கு. சென்னையோட நாயக்கங்கள்லாம் மாறி இருக்காங்க இந்த 1 வருஷமா. நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 திருநங்கைகள் நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏதோ வண்டியோ கிண்டியோ ஏதோ வாங்கிக்கோ ஏதோ சொன்னாங்க. செஞ்சுருக்காங்கன்னா யார் அமைக்கி யாரை தூக்கியிருக்க? அதுக்குள்ள வாழ்கிற எங்களுக்கு தான் தெரியும் இதோட வலி வேதனைகள். சரியா? இப்போ 1 வருஷமா நான் இந்த சென்னை நாயக்கங்க கிட்ட எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் அடி உதை, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் பணம் போச்சு, சரியா, என் உடம்பு போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாம் அசிங்க அவமானத்தில் இப்போ கடைசியில் எனக்கு அவன் கொடுத்த பேர் என்ன? பைத்தக்காட்சி. அதாவது நானாவது வந்துல ஒரு யூடியூப் சேனலில் தான் வந்து அவங்கள பற்றி பேசியிருப்பேன். அவங்க கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி டிவி சேனல்லே பேசினாங்க. மந்த்ரா வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பார்ட்டி, மந்த்ரா வந்து ஒரு மனநோயாளி. அவங்க எனக்கு கொடுத்தது என்ன? பைத்தியக்கார பட்டம். என்ன ஒரு நியாயத்தை வந்து நாங்கள் கேட்டாக்க மென்டல் பைத்தியம். அப்போ நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஜிங்சாங் தடின்னு உன் கூடயே போனேன்னா நான் தெளிவாகிறேன். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் அவங்க வந்து பண்ணாங்க. நான் இவ்வளவோ அவங்கக்கிட்ட அனுபவிச்சு தான் நானும் எல்லார மாதிரி தான் அவங்க குத்த குனிஞ்சிக்கிட்டே இருந்தேன். அப்போது நீங்கள் சென்னைக்காரங்களை வந்து நீ உனக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இருந்து நீ பேசுன, ஸோ இவளுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ பேசிட்டான்னு நான் கூட புரிஞ்சுக்கலாம். சரி, உனக்கு எல்லாமே தெரியும், A to Z வரைக்குமே தெரியும். இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்றது கூட உனக்கு தெரியும். அப்போ எப்படி நீ தவறான ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு கொடுப்ப? ஸோ இதோட இதில் தான் நான் இதை பேச வந்தேன். இப்போ நீ சென்னை நாயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசும்போது, இப்போ நான் தமிழ்நாடு சைடில் இருக்கிற நியாயங்களையும் நான் பேச வேண்டியதாக இருக்குல்ல. அதுக்காக நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. நான் வந்து இந்த 2 சைடுக்குமே உன்ன மாதிரி பேசாமல் பொதுவாக நியூட்ரலாக நான் பேசுகிறேன். எனக்கு வந்து 2 சைடில் இருக்கிற தவறுகளையுமே நான் வெளியே கொண்டு வரணும், 2 சைடில் இருக்கிற நியாயங்களையும் நான் வெளியே கொண்டு வரணும். அதை தான் இப்போ நான் பொதுமக்களுக்கு நம்ம கம்யூனிட்டி மக்களுக்கோ காட்டுறேன். இந்த சைடும் வந்து நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காங்க, இந்த சைடும் நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது வந்த வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை. அதுவும் ஆரம்பிச்சது சென்னைக்காரங்க, முடிச்சது தமிழ்நாட்டுக்காரங்க. இப்போ இது 2த்துல யார் மேலே நம்ம குற்றம் சொல்றது? இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்னதான் பண்ணலாம்? இப்போ நீங்கள் இதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டீங்க இல்லையா? இப்போ வந்து அந்த சோனி நாயக் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காவல்துறையை நாடி போயிருக்காங்க. இப்போ அவங்க தரப்பில் அவங்கக்கிட்ட ஒரு 2000 3000 பேர் வந்து ஈரோடு எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு அவங்க ஒரு மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க. இதை பாருங்க, சரிங்களா? இதை அவங்க நடத்துகிறாங்க. அதே போல் வந்து இவங்க சென்னை தரப்பில் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியலை. இவங்க சைட்டில் இது ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க. அமைதியான ஒரு வழியில் காவல்துறை நாடி சட்ட ரீதியாக போயிட்டு
இதுக்கு என்ன முடிவோ அந்த முடிவை பார்ப்போம்ன்றதுக்காக அந்த சைடு தரப்பில் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க எதில் வார்த்தையை விடுவாங்க, எந்த வார்த்தையை பிடிக்கலாம், அதை வச்சு நம்ம ஒரு பிரச்சனையை வலிக்கலான்னு இந்த சைடில் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவுன்னு வரும்? சட்டம் தான், காவல்துறை தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் இது ஒரு சமரசத்துக்கு வரும் அப்படின்றது ஒரு இதோடைய முடிவு. நான் வந்து 2 தரப்புலையுமே விசாரித்தேன் இந்த 3 நாளா. சரிங்க. ஏன்னாக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகல. எனக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்ற உண்மை நிலவரம் தெரியாது. ஸோ போனவங்க கிட்ட விசாரித்தேன். அந்த சைடு தமிழ்நாடு சைடும் கேட்டேன், சென்னை சைடும் கேட்டேன். அப்போது சென்னை சைடில் சென்னை சார்பாக போனவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சென்னைக்காரங்களுக்கு. அப்போ என்ன சொல்வீங்க? இப்போ வந்து 2 டீம் சண்டை போட்டுக்கினாங்கன்றத விட இந்த 2 டீமும் திருப்பி ஒன்றாயிடும், வாய்ப்புகள் இருக்குது, ஒன்றாயிடுவாங்க. ஆனால் இவங்க வாங்கின தட்டில் இவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சு, இவங்களோட ஃபங்க்ஷனில் இவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சுன்னா அது யாரை குறிக்கும்? காலத்துக்குமே அந்த அம்மா பேரை தானே குறிக்கும். அப்போ இவங்க வந்து சென்னைக்காரங்க நல்லது செய்கிறேன்னு போயிட்டு அந்த அம்மாவை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சென்னை தரப்பில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் தமிழ்நாட்டு சைடில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏதோ தவறெல்லாம் பேசலை, சென்னைக்காரங்களுக்கு தனியாக ஒரு மண்டபம், தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தனியாக ஒரு மண்டபம் தான் அந்த அம்மா கொடுத்தாங்க, நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த சென்னைக்காரங்க இதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் மைக் பிடிச்சி பேச வேண்டிய இடத்துல அவங்க மைக் பிடுங்கி பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? சரிங்களா? அதே சென்னையில் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்களே அந்த 21 நாயக்குங்க சிஸ்டம், அந்த 21 நாயக்கு சிஸ்டமில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் யாருன்னா வந்திருக்கோமா? என்னைக்காவது எங்களை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்திருக்கோமா? கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க நடத்தக்கூடிய நாயக்கு சிஸ்டமில் நாங்கள் மைக்கு பிடுங்கி பேசினால் இவங்க சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நாங்கள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதே போல் இந்த ஒரு விஷயம், இந்த பணம்லாம் இறைப்பாங்க பாருங்கள், அது பேர் வந்து பேல் காசுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி பேல் காசு இறைக்கும் போது அதாவது தமிழ்நாட்டுக்காரங்களாம் அமுச்சிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க ஆடல் பாடல் எல்லாமே வச்சுட்டு இந்த காசெல்லாம் இறைச்சி, அதாவது ஒரு வழிமுறை இருக்குது. நான் இது ஃபுல்லாகவே நான் ஆப்போசிட் தான் இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ நடந்ததுக்காக இதை சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இறைக்கிற காசு தான் தமிழ்நாடு 41 தலைவிகளுக்கு அந்த ஷேரிங் போகும். அதாவது மொய் போன மாதிரி போகும். இப்போ இவங்க இந்த ஃபங்க்ஷனில் சென்னையிலேருந்து வந்தவங்க வாங்குறாங்க, இவங்களுக்கு இல்லை. பட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் சென்னையோட நாயக்கு சிஸ்டமில் நாங்கள் கெஸ்ட்டாக வந்தவங்க நாங்கள் ஹிசாப் காசு வாங்கி நாங்கள் மைக்கு பிடுங்கி பேசினால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் விட்டுடுவீங்களா? அப்போ எங்களுடைய இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ யார் மேலே இப்போ பார்க்குற பொதுமக்களுக்கு இது புரியாது, பட் திருநங்கைகளுக்கு இதோட அர்த்தம்லாம் புரியும். அப்போ இது யார் மேலமா தப்பு இருக்குதுன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்வீங்க? இதுதான் விஷயம். அப்போ இவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு நம்ம வெளிச்சம் அறக்கட்டளையோட ஸ்டாஃபுங்க ஒரு சிலர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க தரப்பில் விசாரிக்கும் போது இது அத்தனையும் உண்மைதான், இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணாங்க, இவங்களை பற்றி தான் தெரியுமே, சென்னையில் எடுத்தோடனே ஊ அவ்வளோதான், அறிவுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, ஆவேசத்துக்கு தான் வேலை கொடுத்தாங்க, அந்த இடத்துலையும் அதான் நடந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயமாகி போச்சு அப்படின்னும்போது, இப்போ அந்த சோனி கூட வந்து எப்படியோ ஒரு 1000-2000 திருநங்கைகள் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு மதிப்பு போகுது இல்லையா? அப்போ எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் சோனி மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது. சோனி வந்து ஒரு நியாயமான விஷயத்தை தான் அவங்க கேட்டிருக்காங்க, அது இவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சு. இதுதான் இப்போ நேற்று கொடுத்த இன்டர்வியூவோட ஃபுல் டீட்டெயில்.